மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு தாளித்து விடுங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு உப்பு அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாவும் அதில் போடுங்க. அதை போட்டதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், அடுத்து மல்லித்தூள் போடுங்க. மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் போட்டதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் புளி நம்ம ஊற வச்சுருப்போம், அந்த புளி கரைசலை அதில் விடுங்க. அதில் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த புளி தண்ணி வந்து அதோடு சேர்ந்து 1/4 மணி நேரம் கொதிக்க விடுங்க. 1/4 மணி நேரம் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் சீரகம், அதை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அதையும் ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விடுங்க. அது 1/4 மணி நேரம் கொதித்து வந்ததுக்கப்புறம் அதில் வந்துட்டு மாங்காயையும் மீனையும் அதில் போடுங்க. இப்போ வந்து சிம்மில் வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மீன் வந்து நல்லா வெந்து வந்துடும், உடையவும் செய்யாது. அந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் மீன் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நாம் அதை வந்து இலையில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த இலையில் உள்ள டேஸ்ட் வந்து அந்த மீன் குழம்பு இலை டேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், மீன் எதுவுமே உடையலை, அப்படியே தான் இருக்குது. சுவையான மீன் குழம்பு சாப்பாடு ரெடி.